ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துக்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான தம்பி தங்கச்சி, இந்த இன்னிசையில் நற்செய்தி நிகழ்ச்சியை பார்க்க வந்த உங்கள் யாவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இசை என்றாலே கொள்ளை இன்பம். இசையோடு கூட நடனம் என்றால் அதிகமான இன்பமே. வேதாகமத்தில் சங்கீதம் 150 அதிகாரம் 4 வசனத்தில் தம்புரோடும் நடனத்தோடும் கர்த்தரை துதியுங்கள், யாழோடும் தீங்குழலோடும் கர்த்தரை துதியுங்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அதன்படி இந்த இனிமையான இன்னிசை நடனத்தை இறைவனின் நற்செய்தியோடு கூட சொல்லுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். மனிதனாய் பிறந்த நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் அனுபவிக்கின்ற பார்க்கின்ற எல்லாவற்றையும் நம்முடைய தேவாதி தேவன் தம்முடைய வார்த்தையினாலே உண்டாக்கினார். தேவனால் உண்டாக்கப்பட்ட முதல் மனிதனாகிய ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்தபோது தேவனோடு உள்ள ஐக்கியத்தை நாம் யாவருமே இழந்து போனோம். ஆனால் அதே ஐக்கியத்தை நாம் மறுபடியும் பெற்றுக்கொள்ளும்படியாக 2ஆம் ஆதாமாக பரலோகத்தை விட்டு பூலோகத்திற்கு இறங்கி வந்த இயேசு கிறிஸ்து மனிதனானார். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து மனிதனாய் பிறந்தவுடன் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சரித்திரமே இரண்டாக்கப்பட்டது. இந்த சரித்திர நாயகனாம் இயேசு கிறிஸ்து உலகத்தின் மத்திய பாகத்தில் உள்ள யூதேயா தேசத்தில் தாவீதின் ஊராகிய பெத்லகேமிலே பிறந்தபோது சத்திரத்தில் அவருக்கு இடமில்லாமல் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினார்கள். அந்நாட்களின் மேய்ப்பர்கள் வயல்வெளியில் ராத்திரியில் மந்தையை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு தேவதூதன் அவர்கள் மத்தியில் தோன்றி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று தேவதூதன் சொன்னார். அந்த சனமே பரம சேனையின் திரள் அந்த தேவதூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று தேவனை துதித்தார்கள். அதோடு கூட கிழக்கு திசையிலே ஒரு அதிசய நட்சத்திரம் தோன்றியதை வானத்தின் ஆராய்ச்சியாளர்கள் கண்டு ஆனந்த சந்தோஷமடைந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. அந்த நட்சத்திரம் காட்டிய வழியின்படி அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அந்த பிள்ளையை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்பொலத்தையும் காணிக்கையாக படைத்தார்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் அந்த இரட்சகனாம் இயேசு கிறிஸ்துவை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவரை துதித்து நம்மை காணிக்கையாக படைப்போமா? இந்த நிகழ்ச்சியை பார்க்க வந்த உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள்.